என்னடி எப்ப வந்து உள்ள இருந்து ரொம்ப திமிர் பிடிச்ச ஓடி? நல்ல மேல தூவு. அந்த பக்கத்தான் தள்ளிப்படி. மேல தூவு. பரவாயில்லத்தான். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருக்கு. வள்ளி எங்கப்பா போயிட்டா? கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க. பாட்டு தோட்டத்தை வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். ஏண்டா நீ போன காரியம் என்னடா ஆச்சு? என்னடா கேட்கற பேசாம இருக்கிய? போன காரியம் முடிஞ்சு போச்சுமா? ஒண்ணும் இல்ல, பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது வள்ளிக்கிட்ட இருக்கு. அது இப்ப வேணும். சரி நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போறே வாழை போட்டுட்டு நிப்பியோட நெல்லு முட்டை எல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? சாயங்காலமா சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி வள்ளி எங்க? குடிசைக்குள்ள இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம். அத்தா செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போறாங்க, வர சொன்ன நான் போயிட்டு வந்துடுறேன். அத்தா ஏண்டா சோத்தை இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டித்தான் அப்படியே ஆத்தாலே உருட்டிட்ட. நான் ஒருத்தி இருக்கேன், என்ன உருட்டிடு. அம்மா போமா. ஆத்தா அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பெசிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க, இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அது என்ன ருசி இல்லைங்கிறிய? ருசியாட்டா இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாட்டா இருக்குது. போய் சொல்லாரு, நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடறான். என்னங்க அண்ணி ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சதானே. 10 நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. மரும வர புள்ள கட்சி வெயில வர வந்துட்டு இருக்கா. என்ன அடிக்குது? வயிறு பயமா இருக்க. வேளாண் வெயில நீ ஏன் இங்க வந்த? காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானே? இல்ல அடி அசட்டு பையன் இல்ல, போனவன் திரும்பி வருவான்ல. அப்படி இல்ல, ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறதும் இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயிற்ற பட்டி போடக்கூடாது. நீ போய் சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. போத்தா அத்தை வந்து பேசுறேன். ராசாத்தி அப்படின்னு ஆடக்கூடாது இல்ல. போ அத்தை வந்து பேசிக்கிறேன். போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா வீட்டுக்கு வரதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு கூட்டு இந்த பாடுபடுத்துறா. என்ன இப்பவா ஊராட்சி பெத்த பொண்ணை கட்டியாங்க வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட பேசுறது இல்லையா, சிரிக்கிறது இல்லையா? அந்த பொண்ணு 10 நாளா சோறுங்கிறது இல்லையா? மூஞ்சி வச்சுக்கு மூணு வச்சுக்கிறியா? ஏண்டா உன் மாத்திரம் என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நீ பண்ணி வச்சதுதான். எல்லாம் நான் பண்ணி வச்சதா? ஏன் போ என்ன குறையா போச்சு உங்களுக்கு? போ. குறையா? ஒரு குறையும் இல்ல. என்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். இந்த கேளுக்கு பேசிட்டு போறான். சொல்ல காத்தடிக்கிற ஒரு வீல் காத்தடிக்க இவ்வளவு நேரமா? சும்மாடா, நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறணும் தானே. ஓட்ட போகும்போது அப்புறம் உனக்கு தம் இல்ல. பம்பையா போட சொல்ற கொண்டையா? இந்த விலக. முடிஞ்சு போச்சு. அடிச்சதுக்கு 10 பைசா கொடு. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன். நீ ஊரை உழுத வீட்டுல உழ வச்சிருவீங்க. சரிதான் போட. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. என்ன இந்த பையன் 4 நாள் பாக்கல வரான்? அப்படி ஓடியாரா? அக்கா உங்க கட்டிக்க ஒத்துக்கிச்சு. நிஜமாவா? அதுதான் ஓடிடுறேன்.
தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் நான் வந்தேன். காட்ட கொடு. அம்மா, நான் போற இடத்துக்குலாம் எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல, நேற்று மாட்டு சண்டை போட்டேன்னா உடம்பெல்லாம் சூடாயிருச்சு. இளநீ சாப்பிடலான்னு வந்தேன். இளநீ என்ன வரப்புலையா காட்சி தொங்குது? எனக்கு தெரியாதா? தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போலாம்? தென்னந்தோப்புக்கு தான். என்ன சவுக்கு தோப்புல இளநீ தொங்க? ஐயோ, இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்ட் போடு. இது மேல ஒரு காலை வச்சு அரசு மேல ஏறு. உனக்கு எத்தனை வேணும்? எனக்கு 2. உனக்கு 2, எனக்கு 2. பேரம்பா. அட கட்ட வேணாமா? விவசாய கட்ட ஆளியா? என்ன ஆச்சா? இருக்குது. சீக்கிரம். ஆச்சு. எவ்வளவு நேரம் ஐயா? எப்படி? சரி பிடிச்சா. தைரியம் தைரியம் தைரியப்பா, நல்ல தைரியம். தென்னமரத்துல ஏற்றாரு. அப்படி அப்பா, நீ எண்ணெய் குடிச்சு மேலேயே இருக்கியா? நான் வீட்டுல போய் ஏறி எடுத்தேன். மங்கு மங்கு, நான் தென்னை மரத்துல தொங்கு தொங்குன்னு தொங்குறேன். சைக்கிளை கொண்டா. ஐயோ 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 ஐயோ, பச்சை பச்சை. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டே, அது இப்படி வேலையா போச்சு. ஐயோ, என் காமிக்கு பேச்சு முக்கிய காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? பச்சை பச்சை. ஐயோ, நான் பாவி சக்கரத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே, இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ, தண்ணி தண்ணி. பச்சை அக்காவோட பொறுத்து காரியத்தை கருத்து விடாத. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன கீழே கிடந்த தலை மடிக்கு வந்துருச்சு. ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ, செத்து போன போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை பச்சை. ஐயோ, இவ்வளவு நேரம் இவனு பேசி முச்சே காணுமே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அடே அழகு, அடே அழகு. அக்கா என்னக்கா? அடே, என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண இந்த ஆள? ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. பேச்சு முச்சலடா, யாராவது போய் வைத்தியர் கூட்டிட்டு போடா போடா. அது ஏன் வைத்தியரு? நீ ஒண்ணு பண்ணு, என்ன? நீ இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா. நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறா எப்படி? அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி, நான் பச்சையவே கட்டிக்கிறேன். அப்புறம் எப்படி? இந்த வார்த்தையை நம்பலாமாடா? எங்க அக்காவை என்ன நடிச்சது? எங்க அக்கா கப்பரசிடா, கப்பரசி. கப்பரிசியா? அவங்க அக்கா கருப்பு கரசியா. அதே அதற்கேத்த அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல எனக்கு திரும்ப உயிர் போயிடும். அட, எனக்கு போய் வரும். அதான் என்ன, அதான் தரேன்னு சொல்லிட்டல்ல. மங்கு பேசாம மடியில படுத்து தூங்கு. சொல்றேன். அனுப்பி வந்த நாள்ல இருந்து அவ என்கிட்ட சரியாவே மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. சின்ன தம்பி கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட அவ பேசுறதில்ல. கணவனுக்கு
ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா?